பண்ணுது? மூச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான் கருணாபுரத்துலையா? குடிச்சதுலேருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? என்ன பண்ணுது? மூச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான் கருணாபுரத்துலையா? குடிச்சதுலேருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? வணக்கம். தற்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் சொல்லனா துயரத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு முக்கிய வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. அதாவது கருணாபுரம் பகுதியில் மது அருந்து இருக்கக்கூடிய கந்தன் என்பவர் இறப்பதற்கு சில மணி துளிகள் முன்பு அவர் வலியால் துடித்த அந்த வீடியோவானது தற்பொழுது வெளியாகி பார்ப்போரை தற்பொழுது கதிகலங்க வைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக அவரது மனைவி உள்ளிட்டோர் உடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் அதை வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் வலி காரணமாக துடித்திருக்கிறார். அப்பொழுது அவர் மனைவி அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொல்லக்கூடியவர் ஒரு காலையில் சென்று ஒரு பாக்கெட் சாராயத்தை குடித்துவிட்டு வீடு திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரால் பேச முடியாமல் தவித்திருக்கிறார். அவருக்கு என்ன ஏற்படுகிறது என்பது கூட தெரியாத ஒரு நிலைதான் அந்த சூழ்நிலையில் நீடித்திருக்கிறது. அதே போன்று அவரது மனைவியும் இயல்பான நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வலி தாங்க முடியாமல் இருந்திருக்கிறார். அதன் பின்பே அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இது அதாவது மெத்தனால் எந்த அளவுக்கு அதில் அதிக அளவில் கலந்திருந்தது குறித்து எந்த ஒரு விவரமும் தெரியாமல் அந்த ஒரு 60 ரூபாய் பாக்கெட்டை நம்பி மட்டுமே அவர்கள் வாங்கி குடித்திருக்கின்றனர். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய காரணம் என்பது நாங்கள் தினமும் கூலி வேலைக்கு செல்கிறோம், தினக்கூலியாக 200 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது, 60 ரூபாய் 70 ரூபாய் பாக்கெட்டுகள் மட்டுமே எங்களால் செலவு செய்ய முடியும் என்ற காரணத்தினால் நாங்கள் இதை வாங்கி அறிந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இதன் தாக்கம் எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கிறது என்பது அந்த வீடியோவின் வாயிலாக பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கந்தன் அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள். இவரது வருமானத்தை நம்பி மட்டுமே அந்த குடும்பம் தற்பொழுது ஓடி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதிகளை பொறுத்தவரை நிறைய பேர் பெயிண்டர் வேலை, அதே போன்று சிறு சிறு வேலைகள் கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்து அவர்கள் தங்களுடைய பிழைப்புகளை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த கந்தன் அவர்களின் வீடியோ ஆனது வெளியாகி பார்ப்போரை கதிகலங்க வைத்திருக்கிறது. பண்ணுது? மூச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான் கருணாபுரத்துலையா? குடிச்சதுலேருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? என்ன பண்ணுது? மூச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான் கருணாபுரத்துலையா? குடிச்சதுலேருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா?